விடுதலை திருநாள் என்னைக்குன்னா ஆகஸ்ட் 15ஆம் நாள் தான் விடுதலை திருநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடுதாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வியாபாரத்துக்கு வராங்க. வியாபாரத்துக்கு வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்தி இந்திய நாட்டை முழுவதுமே அபகரித்துட்டாங்க, ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியர்கள் இந்திய நாட்டை மீட்டெடுத்து சுதந்திரம் கொண்டாடிய நாள் தான் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள். அன்று முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15 கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. பிறந்த நாள், திருமண நாள்ங்கிறது குடும்பத்தினரும் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழாக்கள். சமயம் தொடர்பான விழாக்கள்ங்கிறது இந்து மக்கள் தீபாவளி கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, முகமதியர்கள் ரம்ஜான் கொண்டாடுறாங்க. அந்தந்த சமயம் சார்ந்த மக்கள் சமய விழாக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழாங்கிறது இந்த ஆகஸ்ட் 15 விடுதலை திருநாள் விழா. 300 வருடமாக முற்றுகையிட்ட ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டுக்கு வந்து 300 வருடமாக இந்திய மக்களை அடிமைப்படுத்தி இந்திய நாடு முழுவதுமே அவங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. அந்நிய இரட்டின் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததா இந்தியா? அந்நிய இரட்டின் அரக்க கோத்து ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை துன்புறுத்தி அரக்கர்கள் மாதிரி அரக்கத்தனமா நடந்துக்காங்க. இந்தியர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை விலை குறைஞ்சு வாங்குதாங்க, விலை அதிகமாக இந்திய மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணாங்க. அப்ப இந்திய மக்களால வாங்கி பசிக்கு சாப்பிட கூட முடியல. ரொம்ப அவங்கள்ட்ட தட்டி கேட்கும் போதுகளும் அடிக்கிறதுனா சும்மா அடிக்கிறது இல்ல, ரத்தம் வர முறை அடிக்காது, அடிச்ச அடியில இறந்துருதாங்க. அந்த அளவுக்கு மனிதாபிநயமே இல்லாம அரக்கத்தனமா நடந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களை இந்திய மக்கள் எல்லாம் சேர்ந்து வெளியேற்றிய நாள் தான் இந்த விடுதலை திருநாள். முழங்கி நின்றது. எல்லாரும் அவங்களை அனுப்பிட்டு, ஆங்கிலேயர்களை அனுப்பிட்டு இந்திய மக்கள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடிய நாள் தான் இந்த நாள். செத்த பிணமாக சீவன் இல்லாமல் செத்த அவங்க ஆங்கிலேயர்களுடைய கொடுமைகள் எல்லாம் தாங்கிட்டு அவங்களால தட்டி கேட்க முடியல. தட்டி கேட்டான்னா அடிச்சு துன்புறுத்துவாங்க. அதனால அதுக்கு பயந்து அமைதியா இருக்காங்க. மொத்தமா தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை, மூடங்கிறது அறியாமையினால, உறக்கணும் துன்பத்தை என்ன செய்யுதுங்கிற அவங்களுடைய துன்பத்தை எல்லாம், ஆங்கிலேயர்களுடைய துன்பத்தை எல்லாம் தாங்கிட்டு பொறுமையா இருந்த இந்திய மக்கள் ஓட விரட்டி அடித்தது. ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. எங்க நாட்டுல எங்களுக்கு உரிமை வேணும்னு அவங்கள உண்மையை சொல்லி போராடி ஆங்கிலேயர்களை இந்திய மக்கள் விரட்டி அடித்த நாள் இந்த விடுதலை திருநாள். பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு எப்படியாவது துரத்தியே தீர்வுங்கிறது பாரத தாய் சபதம் முடித்து அந்த ஆங்கிலேயர்களை விட்டு விரட்டி எடுத்து இந்திய மக்களெல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அழித்து நின்றது எந்த நாளாவது. ஆங்கிலேயர்களை அனுப்பின பிறந்தான் அவங்களுக்கு முகத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துதான். அப்புறம்தான் கூந்தல் முடித்து நெத்தியில பொட்டெல்லாம் வைத்து மகிழ்ச்சியா இருந்த நாள் இந்த விடுதலை நாள். சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பகத்சிங்க சதி வழக்குல தூக்குல போட போறாங்க. தூக்குல போடக்கூடிய கடைசி நேரத்துல கூட பகத்சிங்குடைய கண்ணில் என்ன தெரியுதா, இந்த நாடு சுதந்திரம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அவரு எதிர்பார்த்த இந்த நாள் இந்த விடுதலை திருநாள் தான். முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில இந்திய நாடு எப்படி இருந்ததா, எப்ப பார்த்தாலும் துன்பம், எல்லாருக்கும் துன்பம் கொடுத்திருந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றின பிறகு விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காட்டை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளும் அந்த நாள். பூபாலங்கிறது ஒரு இசையை குறிக்குது. மூங்கில உடைச்சு அதுல துவாரம் துளை போட்டு இசை வாசிக்கும் போது எவ்வளவு அழகான காதுக்கு இனிமை தரக்கூடிய இசை பிறக்குமோ அந்த அளவு இந்திய நாட்டுல ஆங்கிலேயர்களை அனுப்பிட்டு சுதந்திரமா மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இதம்தான் மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். அப்படிப்பட்ட பாரத தாயை தமிழ் மொழியால் மணவோம். இதனுடைய ஆசிரியர் மீரா.